ட்ரெஷர் ஹண்ட்டுன்னு ஒரு கேம் எத்தனை பேர் விளாண்டுருக்கிறீங்க? ட்ரெஷர் ஹண்ட்டுன்னு என்ன தெரியுமா? இங்கேயே நான் இப்போது அங்கங்கே ஒழிச்சு வச்சுருவாங்க. ஒழிச்சு வச்சுட்டு ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்க. அந்த துண்டு சீட்டு பார்த்தா அதில் ஏதோ ஒன்று போட்டிருக்கும், டேபிள் அப்படின்னு போட்டிருக்கும். உடனே ஒவ்வொரு டேபிளாக போய் தேடுவாங்க. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கும். யார் அதை கொடுக்கணும்? யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு நினைக்கிறீங்க? அப்படி தானே? அதை வைக்காத ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுத்தா நீங்கள் போனீங்கன்னா அது அந்த இடத்துல கிடைக்குமா? கிடைக்காது. யார் அதை வச்சாங்களோ, யார் அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுதோ அவங்க உனக்கு ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்க. அந்த துண்டு சீட்டு வாங்காமல் நீ தேடினா உனக்கு கிடைக்காது. அந்த துண்டு சீட்டு நீ வாங்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹண்ட் த ட்ரெஷர். அல்லேலூயா. நீ கரெக்டாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு துண்டு சீட்டு கூட இருக்குங்க. அது என்ன துண்டு சீட்டு அப்படின்னா, அடுத்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கோ அந்த துண்டு சீட்டுக்கு நேராக நம்ம நடத்தும். அல்லேலூயா. இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றையாக கண்டுபிடிச்சு போனீங்கன்னா கடைசியில் உங்கள் ட்ரெஷரை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. அதே போல தான் ஆசீர்வாதத்தை வச்சவர் சொல்கிறாரு எலியாவை பார்த்து, நீ அந்த ஆற்றங்கரைக்கு போ, அங்கே உனக்காக உணவை கொடுக்கும்படி ஒரு காகத்துக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். சாரி பாஸ்டர், அவ்வளோ தூரம் என்னால் எல்லாம் நடக்க முடியாது, வயசாகி போச்சு, கொரோனா வந்து கால் வலியெல்லாம் அதிகமாகிடுச்சு, என்னால் நடக்க முடியாது, ப்ளீஸ் இங்கே இருக்க காக்கா வாங்கண்ணா. காக்கா அங்கே வரும், இங்கே வராது. அல்லேலூயா. ஏன் காக்கா அங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டால் காக்கா சொல்லோ, என்னை அங்கே தான் போக சொல்லியிருக்கிறாங்க, கொரியர் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க, உன் வீட்டிலே வந்து கொடுக்க முடியும். ஆசீர்வாத கொரியர் அனுப்புறது யார்? எங்கே அனுப்புவார்? என்ன தேடி. ஏன் நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நீங்க யாரு? கொரியர் அனுப்புறது யார்? ஆசீர்வாத கொரியர் ஆண்டவர். அப்ப நீங்க எங்க போகணுங்க? அந்த ஆசீர்வாதம் எங்கே வரணும்னு அவர் சொல்கிறாரோ அந்த துண்டு சீட்டில் என்ன சொல்லியிருக்கோ, இந்த துண்டு சீட்டில் என்ன சொல்லியிருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காரணும். அதன்படி நீங்கள் வாழணும். வாழ்ந்தீங்கன்னா ஆசீர்வாதம் டைன் டைன் ஒவ்வொன்றா வந்து விழுகும். அல்லேலூயா.